ஹாய் ஸ்மார்ட் கிட்ஸ், இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 39ல என்ன பார்க்க போறோம்னா ஐ திங்க் ஐ ஷுட், ஐ டோன்ட் திங்க் ஐ ஷுட் பயன்படுத்தி 50க்கும் மேற்பட்ட சிச்சுவேஷன்ஸ்க்கு நாம எப்படி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோங்க. இதோட அர்த்தம் என்ன, எங்கெல்லாம் எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் எல்லாத்தையுமே வாங்க கிளாஸ்க்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம், கத்துக்கலாம். Friends, welcome to the class. I think I should. இதோட மீனிங் என்ன? இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் எப்போ பேசலாம்னா, ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதை பற்றி நீங்கள் ஸ்ட்ராங்காக உணர்ந்து அதை ஒருத்தர்கிட்ட சொல்லுவீங்க இல்லைங்களா, அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு நாம் ஐ திங்க் ஐ ஷுட் பயன்படுத்தி பேசலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ திங்க் ஐ ஷுட் டூ இட் பை மை செல்ஃப். நானே அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். I think I should accompany him. அவருடன் நான் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். I think I should go to the meeting. நான் கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். I think I should listen to my parents. என் பெற்றோர் சொல்வதை நான் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன். I think I should achieve more in this career. இந்த தொழிலில் நான் இன்னும் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது போல நீங்கள் ஸ்ட்ராங்காக எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி நீங்கள் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்கிறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு ஐ திங்க் ஐ ஷுட் பயன்படுத்தி நீங்கள் பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போவே ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கிளாஸ் தொடர்ந்து பாருங்கள். ஐ திங்க் ஐ ஷுட் சால்வ் திஸ் இஷ்யூ. இந்த சிக்கலை நான் தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். I think I should take a best chance. நான் சிறந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். I think I should work hard. கடினமாக உழைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். I think I should write about this. இதை பற்றி எழுத வேண்டும் என்று நினைக்கிறேன். I think I should learn more from you. உங்களிடமிருந்து நான் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். I think I should make this happen. இதை நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். I think I should overcome this situation alone. இந்த சூழ்நிலையை நான் தனியாக சமாளிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். I think I should help them. அவர்களுக்கு நான் உதவ வேண்டும் என்று நினைக்கிறேன். I think I should leave the place. நான் அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைக்கிறேன். I think I should earn more. நான் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். I think I should prepare well. நான் நன்றாக தயாராக வேண்டும் என்று நினைக்கிறேன். I think I should follow the instructions. நான் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். I think I should take right. நான் வலதுபுறம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். I think I should go for dinner. நான் இரவு உணவிற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். I think I should take her with me. நான் அவளை என்னுடன் அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். I think I should discuss this with them later. இதை பற்றி பிறகு அவர்களுடன் விவாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். I think I should manage now. நான் இப்போது சமாளிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், அல்லது நான் இப்போது நிர்வகிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மேனேஜ் இந்த வார்த்தைக்கான பொருள் சமாளிக்க என்றும் வரும், அதே போலவே நிர்வகிக்க என்றும் வரும். I think I should express my gratitude. நான் என் நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். I think I should inform her.
நான் அவளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். I think I should treat them respectfully. நான் அவர்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததை நாம ஐ டோன்ட் திங்க் ஐ ஷுட்னா என்ன, இதை எப்படி நம்மளோட கான்வர்சேஷன் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அதாவது நீங்கள் எதற்காக எகெயின்ஸ்டாக இருக்கீங்களோ, நான் இதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் கன்வே பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு நீங்கள் ஐ டோன்ட் திங்க் ஐ ஷுட் பயன்படுத்தி பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ டோன்ட் திங்க் ஐ ஷுட் கிவ் அப். நான் கைவிட வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஐ டோன்ட் திங்க் ஐ ஷுட் மேக் திஸ் மிஸ்டேக். இந்த தவறை செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. அல்லது இந்த தவறை நான் செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஐ ஷுட் பி ஆன்சரபிள். நான் பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஐ டோன்ட் திங்க் ஐ ஷுட் அக்செப்ட் திஸ் ஆஃபர். இந்த சலுகையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஐ டோன்ட் திங்க் ஐ ஷுட் forget this again. இதை நான் மீண்டும் மறக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அல்லது இதை நான் மீண்டும் மறக்கக்கூடாது என்று நினைக்கிறேன். I don't think I should have to do this. இதை நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. I don't think I should talk to him. நான் அவனிடம் பேச வேண்டும் என்று நினைக்கவில்லை. I don't think I should drop this idea. இந்த யோசனையை கைவிட வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. I don't think I should lose this much. நான் இந்த அளவுக்கு நஷ்டமடைய வேண்டும் என்று நினைக்கவில்லை. I don't think I should compromise with him. அவருடன் நான் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. I don't think I should impress them. நான் அவர்களை ஈர்க்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. I don't think I should explain more. நான் இன்னும் விளக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. I don't think I should hand over the file today. இன்று கோப்பை ஒப்படைப்பேன் என்று நினைக்கவில்லை. I don't think I should find another opportunity. வேறு ஒரு வாய்ப்பை நான் தேடுவேன் என்று நினைக்கவில்லை. அல்லது வேறு ஒரு வாய்ப்பை நான் தேடக்கூடாது என்று நினைக்கிறேன். I don't think I should hurt you. நான் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. I don't think I should fail. நான் தோல்வி அடைவேன் என்று நினைக்கவில்லை. I don't think I should bear this. இதை நான் தாங்க முடியும் என்று நினைக்கவில்லை. அல்லது இதை நான் தாங்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. I don't think I should leave you. நான் உன்னை விட்டு விலக வேண்டும் என்று நினைக்கவில்லை. I don't think I should cause trouble. நான் பிரச்சனை செய்வேன் அல்லது நான் பிரச்சனை செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. I don't think I should fulfill your wish. உங்கள் விருப்பத்தை நான் பூர்த்தி செய்வேன் என்று நினைக்கவில்லை. அல்லது உங்கள் விருப்பத்தை நான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றும் வரும். I don't think I should attend that event. நான் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. I don't think I should decide until later. நான் பின்னர் முடிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. I don't think I should run marathon. நான் மாரத்தான் ஓட வேண்டும் என்று நினைக்கவில்லை. I don't think I should get a doctor's appointment today. இன்று நான் மருத்துவரின் அப்பாயின்மெண்ட்
பெற வேண்டும் என்று நினைக்கவில்லை. I don't think I should pick up him on time. நான் அவரை சரியான நேரத்தில் அழைத்துச் செல்வேன் என்று நினைக்கவில்லை. அல்லது நான் அவரை சரியான நேரத்தில் அழைத்துச் செல்லக்கூடாது என்று நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பார்க்குற ஒவ்வொரு சென்டென்சஸையும் உங்கள் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணி பேசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கடைசியாக பார்த்த சென்டென்ஸ், ஐ டோன்ட் திங்க் ஐ ஷுட் ட்ராப் ஹிம் ஆன் டைம். அதாவது பிக்கப்க்கு பதிலாக ட்ராப் வந்துச்சுன்னா எப்படி வரும்? நான் அவரை சரியான நேரத்தில் விட வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இது போலவே ஒவ்வொரு சென்டென்சஸோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட சிச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணி பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 39ல் பார்த்த ஐ திங்க் ஐ ஷுட், ஐ டோன்ட் திங்க் ஐ ஷுட் பயன்படுத்தி வர சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜை டெவலப் பண்ணக்கூடிய வீடியோஸ் வேணும்னா இப்போவே ஸ்மார்ட் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.